வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. உங்களுடைய ஆளுமையை வளர்க்கும் கருத்துக்களை தொடர்ச்சியாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சீரீஸ் மூலமாக நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். அந்த வரிசையில் இது 10வது பகுதி. இன்றைக்கி ஒரு முக்கியமான லைஃப் ஸ்கில்லை பார்க்க போகிறோம். அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் மற்றவங்களோடு எப்படி தொடர்பு கொள்கிறீங்க அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அவசியமே இருக்காது. அது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கான 5 முக்கியமான ரூல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கம்யூனிகேஷனில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கம்யூனிகேஷனை வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக இதை பிரிக்கலாம். முதலாவது இந்த வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா நீங்கள் வார்த்தைகள் மூலமாக பேசக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் தான் வெர்பல் கம்யூனிகேஷன். ரெண்டாவது நான் வெர்பல் அப்படின்னா உங்களுடைய உடல் மொழியின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயந்தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். மூணாவது விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னா இது புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க. யூடியூப் பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான ஒரு தம்ப்நெயில் வச்சுருக்கிறாங்க. அந்த தம்ப்நெயிலில் ஒரு இமேஜ் இருக்குது, சில வார்த்தைகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் இதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எமோஷனை, ஒரு கருத்தை ஒரு படத்தின் மூலமாக, அதாவது நீங்கள் வரைகிற படத்தின் மூலமாகவோ, நீங்கள் கொடுக்குற வீடியோ மூலமாகவோ, அல்லது நீங்கள் எந்த விதத்தில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் எந்த விதத்தில் இந்த விஷுவல்ஸை பயன்படுத்தி நீங்கள் சொல்ல வர விஷயத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்களோ அதுதான் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது ரிட்டன் கம்யூனிகேஷன். எழுத்தின் மூலமாக நீங்கள் சொல்ல வர கருத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த எழுத்து ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு லெட்டர் எழுதினாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தங்களுக்கு மெசேஜ் டைப் பண்ணாலும் சரி, இமெயில் அனுப்பினாலும் சரி, அல்லது யூடியூப்பில் ஒரு வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் போட்டாலும் சரி, இது எல்லாமே ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 4 டைப்ஸில் 2 முக்கியமான வகைகளை மட்டும் நம்ம எடுத்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதற்கான 5 ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வெர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ முதல்ல நீங்கள் ஒரு நபர் கூட நேரடியாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நபரோடு தனிப்பட்ட முறையில் பேச போகிறீங்க, ஒரு குரூப்போடு நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ரெண்டுக்குமே இது பொருந்தும். இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது வெர்பல் கம்யூனிகேஷன். இதோட எஃபெக்டிவ்னஸ் கிட்டத்தட்ட ஒரு 35% அப்படின்னு சொல்லலாம். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வார்த்தைகள் மூலமாக மற்றவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறது என்னது வெறும் 35% மூலமாக தான் நீங்கள் புரிய வைக்கிறீங்க. மிச்சம் இருக்கிற 65% நான் வெர்பல் கம்யூனிகேஷன் மூலமாக தான் மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான தொனியில் பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி நிற்கிறீங்க, எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய முக பாவம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வார்த்தைகள் இல்லாமையே நீங்கள் மிச்சம் இருக்கிற 65% நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கிறதன் மூலமாக அந்த இடத்துல 100% முழுமை அடையுது. இப்போது நீங்கள் ஒரு மேடையில் போய் நல்லா பேசணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஒரு நபர்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் அப்படின்னாலும் சரி, நல்ல விதமாக ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு முக்கியமான இஷ்யூ பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இந்த வெர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் ஒன்றா மெயின்டைன் பண்ணினா மட்டும்தான் முழுசாக 100% நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற விஷயத்த கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். சரி, இதை எப்படி நான் டெவலப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான 5 விதிகளை தான் இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிங்க, யோசிச்சுட்டு பேசுங்க. ஓகே, எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறதுக்கு முன்னாடி உட்காந்து பொறுமையாக அமர யோசிச்சுட்டெல்லாம் பேச முடியாது இல்லைங்களா? சில நேரத்தில் பேச முடியும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க ஒரு நபர்கிட்ட, அல்லது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட, அல்லது ஒரு மீட்டிங்கில் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஜஸ்ட் உங்கள் மைண்டில் திங்க் பண்ணி கொஞ்சம் யோசிச்சிங்க, அல்லது அதை பற்றி கொஞ்சம் ஆலோசனை பண்ணலீங்க அப்படின்னா சில விஷயங்களை, அதாவது சில நெகட்டிவான விஷயங்களை தவிர்க்க முடியும், அல்லது அந்த கான்வர்சேஷனை ரொம்ப பெட்டராக கொண்டுட்டு போக முடியும்.
இப்போது சில நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண போகிறீங்க, ஒரு மேடை பேச்சு பண்ண போகிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். அதுவும் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வந்து கொண்டுட்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிக்கிற மாதிரி, நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதை பற்றி உங்களை எஜுகேட் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும், கொஞ்சம் அதை பற்றி ஆழமாக சிந்திக்கணும். அப்போது உங்களால் ரொம்ப எளிமையாக அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கையோ அல்லது அந்த ப்ரெசன்டேஷனையோ கொண்டுட்டு போக முடியும். 2வது விதி, மெயின்டைன் அ பாசிட்டிவ் பாஸ்சர். பாஸ்சர் அப்படின்னா நீங்கள் எப்படி நிற்கிறீங்க, எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய அந்த உடல் அசைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நீங்கள் எப்படி பேச போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து வெளிப்படுத்த போகுது. இந்த சில சினிமா படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு சீன் வந்து போய்கிட்டு இருக்கும். உடனே வந்து உயர் அதிகாரிகிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும். உடனே சார் அப்படின்னு எதிர்த்து நிற்பார் பார்த்தீங்களா? என்ன அப்படின்னா, அதான் வந்து பாடி பாஸ்டர் அப்படிங்கிறது. எந்திரிச்சு நிற்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒரு மரியாதை. நம்மளை விட ஒரு உயர்ந்த அதிகாரி நேரில் வந்தால் என்ன பண்ணுவார்? எந்திரிச்சு நிற்பார். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு திமிரா பேசக்கூடிய ஒரு நபர்கள் வந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு கால் ஆட்டிக்கிட்டு அவங்கள வந்து அலட்சியப்படுத்துகிற மாதிரி பேசுகிற மாதிரி சில சீன்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் வந்து ஒரு விதமான பாடி பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேசும்போதோ அல்லது ஒரு குரூப் கிட்ட நீங்கள் பேசும்போதோ, பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணும்போதோ நீங்கள் எப்படி நிற்கிறீங்க, எப்படி உட்காந்துருக்கிறீங்க, எப்படி உங்களுடைய கை அசைவுகள் இருக்குது, உங்களுடைய முக பாவம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பாடி போஸ்டரை வச்சு ஒரு பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல வர கருத்துக்களை கொஞ்சம் பாசிட்டிவாக, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக உங்களால் சொல்ல முடியும். உங்களுக்கு மற்றவங்க கூட பேசுகிறதுலையோ அல்லது ஒரு மேடை பேச்சுலையோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்குது, உங்களால் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, இப்போ சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து அடுத்த தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். முதலாவது என்ன அப்படின்னா, ஸ்டேபிளாக நிற்கணும் அல்லது ஸ்டேபிளாக உட்காந்துருக்கணும். நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நிற்கிறீங்க அப்படின்னாலும் சரி, முதுகெலும்பை வளைக்காமல் நேராக நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நேராக உட்காருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். காலாட்டிக்கிட்டே இருக்கிறது, கையாட்டிக்கிட்டே இருக்கிறது, கையை பிசைச்சிக்கிட்டே இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு நிலையான பாடி பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுங்கள். 2வது, ஒரு ஸ்ட்ராங் பாடி போஸ்டரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நேராக நின்று உங்களுடைய 2 இடுப்புலையும் வந்து உங்களுடைய 2 கைகளையும் வச்சு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி போஸ்டராக இருக்கும். அல்லது நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு க்ளோஸ்டு பாடி லாங்குவேஜை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கணும். கையை கட்டிக்கிறது, உங்களுடைய உடம்பை குறுக்கிக்கிறது, கூன் போட்டு நிற்கிறது, கூன் போட்டு உட்கார்றது, கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த கூட்டத்தில் மறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி நேராக நிமிர்ந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஐ கான்டாக்டை வெளிப்படுத்தி பாசிட்டிவான பாஸ்டரை வெளிப்படுத்தி பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி, அந்த அளவுக்கு ஒரு பயம், அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு விஷயம் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ 3வது ரூல் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய எதிரியே உங்கள் ஈகோ தான். அதை எப்படி சமாளிப்பது, சரி செய்வது எனும் கருத்துக்களை கற்றுக்கொள்ள ஈகோ இஸ் த எனிமி என புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தில் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது 3வது ரூல், மெயின்டைன் அ குட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். உங்களுடைய முக பாவத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க.
கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்னா எல்லார் இடத்துலையும் எப்போவுமே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பேச முடியாது, பல்ல காட்டிக்கிட்டே பேச முடியாது, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நம்மளால் நடந்துக்க முடியாது ரியல் லைஃப்பில். பட் தேவைப்படுற இடத்துல சிரிக்கலாம், தேவைப்படுற இடத்துல ஸ்மைல் பண்ணலாம். நீங்கள் எப்படி வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டைப் பண்ணும்போது ஸ்மைலீஸ் பயன்படுத்துகிறீங்களோ அந்த மாதிரியான அதெல்லாம் முகபாவத்தை தான் ஸ்மைலீஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரியான ஸ்மைலீஸை உங்களுடைய ஃபேஸில் கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். உங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப லைவ்லியாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது உங்கள் முன்னாடி உட்காந்து கேட்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து கேட்பார். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சில விஷயங்களை நம்ம வந்து இழந்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஈஸியாக வந்து ஃபோனில் பேசிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. பட் அதை நீங்கள் திரும்பவும் கொண்டு வரும்போது நீங்கள் ஒரு ரியல் பர்சனாக மற்றவங்களால் மதிக்கப்படுவீங்க, உணரப்படுவீங்க. 4வது, மெயின்டைன் அ குட் ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட் அப்படின்னா மற்றவங்கள நேருக்கு நேர் கண்ணில் பார்க்குறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட நபரோடு நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து கண்ணை முறைச்சி பார்த்துக்கிட்டே வந்து எப்போவுமே பேசக்கூடாது. அப்படி பேசவும் முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கண்களை பார்க்குறத தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. கண்களை பார்க்கும்போது ஒரு விதமான பயம் ஏற்படும். இந்த கூச்ச சுபாவம் உள்ளவங்களுக்கு நீங்கள் கண்களை பார்த்து பார்த்து பழகுங்க. அந்த கூச்ச சுபாவம் வந்து படிப்படியாக வந்து போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு நபர்கிட்ட வந்து பேசும்போது தேவைப்படுற இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணலாம். அதாவது வேறு இடத்துக்கு வந்து பார்க்கலாம். திரும்ப உடனே வந்து உங்களுடைய ஐ கான்டாக்டை அந்த நபரை வந்து பார்த்து பேசணும். சில நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான சில மெசேஜை நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படின்னா ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணை பார்த்து பேசினாதான் நீங்கள் சொல்ல வர மெசேஜ் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறத உங்கள் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய நபர் வந்து புரிஞ்சுக்குவார். இதே வந்து நீங்கள் ஒரு மேடையில் நின்று பேசுகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து எல்லாரையும் சரிசமமாக வந்து உற்று நோக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஒரு நபரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 4 பேர்கிட்டையும் சரிசமமான ஐ கான்டாக்ட் 4 பேரையும் வந்து அடிக்கடி மாற்றி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நம்பர் 5, மெயின்டைன் த ரைட் டோன் ஆஃப் வாய்ஸ். நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த டோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து அதிகார தோணியில் பேசலாம். சில நேரத்தில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பவ்யமாக நீங்கள் வந்து பேசலாம், பணிவாக நீங்கள் வந்து பேசலாம். சில நேரத்தில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜை நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய வாய்ஸில் அந்த டோனில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். இப்போ நான் சொன்ன இதே வாக்கியத்தை சாதாரணமான ஒரு டோனில் நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பேசும்போது நீங்கள் ஒரு வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சொல்ல வர மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்காக அடுத்தவங்களுக்கு பதிவாகுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது கேட்குறதுக்கு உங்களுக்கே வந்து நல்லா இல்லை இல்லைங்களா? ஏன்னா அந்த ஒரு டோனில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு நீங்கள் சொல்ல வர அந்த ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து கன்வே ஆகலை. நீங்கள் எது மாதிரியான ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்குன்னு ஒரு சரியான ஒரு டோன் இருக்குது. மற்றவங்களுக்கு ஆர்டர் போடுறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறதா இருந்தாலும் சரி, ஒரு மன்னிப்பு கேட்குறதா இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்க கிட்ட உங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு டோன் இருக்குது. அந்த டோன் ஆஃப் வாய்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது என்ன அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். அந்த வாய்ஸ் உங்களுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. ஜஸ்ட்டு வார்த்தைகளை மட்டும் வெளியே அனுப்பிட்டு அந்த டோனை பத்திரமா உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க. நீங்கள் அந்த தவறை பண்ணாதீங்க. என்ன டோன் உங்களுக்கு தேவையோ அந்த டோனை வெளிப்படுத்துங்க. உற்சாகமாக ஒருத்தங்க கிட்ட நீங்கள் பேச போகிறீங்களா, அந்த உற்சாகத்தை உங்களுடைய டோன் ஆஃப் வாய்ஸ் மூலமாக வெளிப்படுத்துங்க. அதனால தான் நம்ம வீடியோவை ஆரம்பிக்கும் போது வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப், நான் உங்கள் வெற்றி கூட்டாளி அப்படிங்கிற நம்ம அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் நம்ம யார் உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த வீடியோ மூலமாக அப்படிங்கிற அந்த மெசேஜையும் நம்ம கன்வே பண்ணுறோம். நாம் ஒருத்தங்க கூட பேசுகிறது முக்கியம் இல்லை, நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம பேச வர்ற அந்த முக்கியமான முழுமையான கருத்துக்களையும் நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோமா அனுப்புகிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ நம்ம பார்த்த அந்த 5 விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற முழுமையான கருத்துக்களை மற்றவங்களுக்கு உங்களால் அனுப்ப முடியும். ஒரு பெட்டர் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.